சிந்திச்சு பாருங்க. திமுகவில் திரு உதயநிதி விட்டுட்ட வேற ஆளே இல்லையா? அவர் தான் துணை முதலமைச்சர். திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த ஒரே காரணத்திற்காக அந்த கட்சிக்கு எத்தனை முறை ஜெயிலுக்கு போயிருப்பார், அந்த கட்சிக்கு எத்தனை ஆண்டு காலம் உழைத்திருப்பார். சிந்திச்சு பாருங்க. இதே அவருடைய கட்சியிலே இன்றைக்கு சட்டமன்றத்திலே அதிக நாட்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். அவர் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறக்காத காரணத்தினாலே நீண்ட நாட்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. அடிக்கடி திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுவார், எமர்ஜென்சி மிசா சட்டம், அதிலே நாங்கள் பட்ட துன்பம் ஏராளம் என்று சொல்வார். அதிலேயும் துரைமுருகன் அவர்களும் பங்கு பெற்றார். அப்படிப்பட்ட ஒருவருக்கு அங்கே துணை முதலமைச்சர் கிடையாது. ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்த திரு உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர். இதுதான் அண்ணா திமுகவுக்கு திமுகவுக்குள்ள வித்தியாசம். நான் ஒரு கிளை செயலாளராக என்னுடைய பணியை துவக்கி பிறகு படிப்படியாக உயர்ந்து பொதுச் செயலாளராக உருவாகி இருக்கின்றேன். இது அண்ணா திமுக. ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், பிறகு உங்களால் முதலமைச்சர் என்ற ஒரு அடையாளத்தை கொடுத்தீர்கள். இது அண்ணா திமுக. திமுக அப்படி வர முடியுமா? திரு ஸ்டாலின் திமுக தலைவர், உதயநிதி இளைஞரணி திமுக இளைஞரணி தலைவர், திரு கனிமொழி துணை பொதுச் செயலாளர். அதே போல தமிழகத்தில் வெற்றி பெற்றாலும் திரு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்ததுதான் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவார்கள். டெல்லியிலே நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் திரு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்த திருமதி கனிமொழி அவர்கள்தான் கூட்டுக்குழுவுக்கு தலைவராக இருக்கின்றார். ஆக குடும்பம் தான் திமுக கட்சி, கட்சி தான் திமுக குடும்பம். அப்படி என்ற நிலை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மாற்றுவீர்களா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் நிதி இல்லை நிதி இல்லை என்று கூப்பாடு போடுகிறார். எப்படி நிதி இருக்கும்? இன்றைக்கு ஏழைகள் நிறைந்த மாநிலம், இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்பதற்கு நிதி கிடையாது. கார்பந்தையும் நடத்துவதற்கு நிதி இருக்குது. கார்பந்தையும் நமக்கு யாராவது கேட்டாங்களா? ஏங்க கார்பந்தையும் முக்கியமா? வாழ்வதற்கே போராடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சென்னை மாநகரத்துடைய மத்திய பகுதியிலே கார்பந்தையும் நடத்துகிறார் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின். பிறகு எழுதாத பேனாவை நடுக்கடலில் வைப்பதற்கு அரசாங்க பணம் 82 கோடி ஒதுக்கீடு செய்கின்றார்கள். எழுதாத பேனால எங்க வச்சா என்ன? எழுதுற பேனாவை நம்முடைய மாணவர்களுக்கு கொடுக்கல, எழுதுற பேனாவை மாணவர்களுக்கு கொடுங்க. அரசு பள்ளியை படிக்கிற மாணவர்களுக்கு கொடுங்க, பாராட்டுவாங்க. சிந்தித்து பாருங்கள், இன்னைக்கு அரசாங்க பணத்தை எப்படியெல்லாம் ஊதாரித்தனமாக செலவு செய்கின்றார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொருடைய உழைப்பிலும் வரி மூலமாக அரசாங்கத்துக்கு பணம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த பணத்தை எப்படியெல்லாம் இந்த அரசாங்கம் ஊதாரி செலவை செய்து கொண்டிருக்கிறது. அண்மையிலே எனக்கு கிடைத்த தகவல், சுயநிதி குழு அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கு ஆய்வு செய்வதற்காக 44 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. இன்னும் 2 மாசம் அந்த பணத்தை ஆட்டை போடுவதற்கு, அதை கொள்ளையடிப்பதற்கு 44 கோடி இன்றைக்கு இந்த சுயநிதி குழுவை ஆய்வு செய்வதற்காக போட்டிருக்காங்க. நீங்க ஆய்வு செய்யணும்னா ஒரு ஆண்டுக்கு முன்பு ஆய்வு செஞ்சிருந்தா பரவாயில்ல. ஆனா தேர்தலுக்கு 2 மாதம் தான் இருக்குது. இப்போது அதுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறீங்க. இந்த நிதியை இவர்கள் சுருட்டுவதற்காகத்தான் இந்த ஆய்வு என்ற போர்வையிலே இன்றைக்கு இந்த நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. எல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தோண்டி எடுத்து சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இன்றைக்கு ஸ்டாலின் பேசுகிறார், அதிமுகவிலே கூட்டணி இல்லை என்று. திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்திருங்கள், அதிமுக எப்படி கூட்டணி அமையும் என்பதை பொறுத்திருங்கள். என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிராமத்தில் இருந்து வந்தவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே வலுவான கூட்டணி அமையும். பெரும் 234 சட்டமன்ற தொகுதியிலே பெரும்பான்மை இடங்களிலே அதிமுக கூட்டணி வென்று ஆட்சி அமைக்கும்.
இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. இன்றைய தினம் பத்திரிகையில் பார்க்கிறேன் 80% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை முதலமைச்சர் சொல்லுகிறார். திமுக நிர்வாகிகள் குறிப்பிட்டு பத்திரிகையில் வந்த செய்தி. நிறைவேற்றிக்கங்களா? இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் வங்கியில் வாங்கிய கல்வி கடன் ரத்து என்று திராவிட முன்னேற்ற கழக தேர்தலில் குறிப்பிட்டார்கள். ரத்து செஞ்சாங்களா? மாதந்தோறும் கேஸ் மானியம் 100 ரூபாய் கொடுக்கறாங்க. கொடுத்தாங்களாமா? சத்தமா சொல்லுங்கம்மா. ரேஷன் கடையில் மாதந்தோறும் சர்க்கரை கூடுதலாக 1 கிலோ கொடுப்பாங்க. கொடுத்தாங்களா? அதைவிட மிகப்பெரிய பொய் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் நம்முடைய தாய்மார்கள். 100 நாள் வேலை திட்டத்தை 180 நாளாக உயர்த்த சொன்னாங்க. உயர்த்தினாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு முறையாக சம்பளம் கூட கொடுக்க முடியாத கையிலாகாத அரசு விடியா திமுக அரசு. இன்றைக்கு மத்திய அரசு தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரச்சனையை முன்வைப்பதிலே முதல் கட்சி அண்ணா திமுக கட்சி, முதன்மையான கட்சி அண்ணா திமுக கட்சி. அதனால நம்முடைய தாய்மார்களுடைய நிலையை கருதி, கிராமப்புற சூழ்நிலை கருதி 100 நாள் வேலை திட்டத்தை 180 நாளாக உயர்த்த வேண்டும் என்று தொடர்ந்து மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்து வந்தோம். நம்முடைய கோரிக்கை ஏற்று இன்றைய தினம் மத்திய அரசு 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்திருக்கின்றது. பணி பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பணி செய்து முடிந்து 15 நாட்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் முறையாக போய் சேர வேண்டும் என்று இன்றைக்கு மத்திய அரசு அறிவித்திருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அண்மையில் ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். செய்தியிலே குறிப்பிட்டார்கள் 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்வதாக ஒரு பொய்யான செய்தியை வெளியிட்டு இன்றைக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சித்தார்கள். திமுக 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் உயர்த்த முடியல. இதனால் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி இதில் அரசியல் ஆதாயம் தேட முயற்சித்தார்கள். அதுவும் தோல்வியிலே முடிந்து விட்டது. மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எத்தனை பொய்யை கக்கினாலும் மக்களிடத்தில் எடுபடாது. உண்மை ஒருபோதும் உறங்காது. உண்மைதான் வெல்லும். 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளா அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா ஸ்டாலின் சொல்லுவது என்ன? போராட்டத்திலே அவருடைய கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் சொல்லுவது என்ன? 100 நாள் வேலை திட்டம் ரத்தாகிவிடும் அப்படி என்ற ஒரு தவறான பொய்யான இன்றைக்கு அறிக்கை விட்டு ஆர்ப்பாட்டத்திலே பேசி மக்களை குழப்புகின்ற அரசு தான் இன்றைக்கு விடியா திமுக அரசு. அது மட்டுமல்ல, அண்ணா திமுக ஆட்சி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று நம்முடைய கூட்டணி அதிக இடங்களை வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடனே 125 நாட்கள் இப்பொழுது அறிவிக்கப்படுகிறது. 180 நாட்களாக உயர்த்தப்படும். 125 நாள் 180 நாளாக உயர்த்தப்படும். எப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார். நாங்கள் உரிமை தொகை குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்து விட்டோம் என்று. அவர்கள் கொடுக்கவில்லை, அண்ணா திமுக கொடுக்க வைத்தது. 28 மாதங்கள் போராடி வந்தோம். திரு ஸ்டாலின் அவர்களே, சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, அந்த வாக்குறுதியை நம்பித்தான் தாய்மார்கள் உங்களை வெற்றி பெறுவதற்காக வாக்களித்தார்கள். ஆனால் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. நிறைவேற்ற வேண்டும் என்று சட்டமன்றத்திலும் பொது வெளியிலும் அதிமுக பொதுக்கூட்டத்திலும் தொலைக்காட்சியின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக தொடர்ந்து 28 மாதங்கள் இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுத்ததன் விளைவு வேறு வழி இல்லாம மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தார். இப்பொழுது மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தல் திமுக தோல்வி அடையும் என்ற பயத்தில் மேலும் 17 லட்சம் பேர்களுக்கு கூடுதலாக அந்த நிபந்தனைகளை தளர்த்தி மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாக அறிவித்து இன்றைக்கு கொடுக்க இருப்பதாக செய்தி. ஏன்
அப்பொழுதே அந்த தாய்மார்கள் படுகின்ற கஷ்டம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா? இவள் ஆட்சி செய்தா தானே தெரியும். ஆட்சியே செய்யாத ஒரு முதலமைச்சர், ஒரு திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆண்டால் மக்களுடைய பிரச்சனையை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அதனால இப்பொழுதுதான் விழித்து தேர்தலே தோல்வி உற்றுவிடுவோம் என்று எண்ணிய காரணத்தினால் இப்பொழுது அந்த விதிகளை தளர்த்தி இன்றைய தினம் 17 லட்சம் பேர் கொடுப்பதாக தெரிவிச்சிருக்கார். தாய்மார்கள் கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல, நடவடிக்கின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அந்த 17 லட்சம் மக்களுடைய வாக்குகள் தேவை, அந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க. அதே போல இன்றைக்கு நம்முடைய மாணவர் சமுதாயம் உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அண்ணா திமுக ஆட்சியில் தான் பல்வேறு திட்டங்களை நான் கொண்டு வந்திருக்கிறோம். கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி பட்ட படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த ஒரே அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அடுக்க முடியுமா திரு ஸ்டாலின் அவர்களே? ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி. மாண்புமிகு அம்மா அவர்கள் 2011 2016 வரைக்கும் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தாங்க. ஆக 2011 2021 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து இந்திய வரலாற்றிலேயே சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அண்ணா திமுக ஆட்சியில் 7 சட்டக்கல்லூரி, நம்முடைய வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியிலும் 125 கோடியில் பிரம்மாண்டமான சட்டக்கல்லூரி, நம்முடைய சங்ககிரி சேலத்தில் தேசிய நெடுஞ்சாலை பிரம்மாண்டமாக கட்டி கொடுத்துருக்கோம். நாங்கள் கட்டினோம், நாம் வச்ச பிள்ளைக்கு இவர் பேர் வச்சுட்டு போயிட்டார். இவர் ரிப்பன் கட்டி திறந்துட்டு போயிட்டார், ரிப்பன் வெட்டி திறந்துட்டு போயிட்டார். நாம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கட்டி ஸ்டாலின் போல திறந்து வச்சிருக்கிறார். சிந்திச்சு பாருங்க. அதோட 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 10 ஆண்டுகள் 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், 4 வேளாண்மை கல்லூரி, அதே போல ஐடி பிடெக். இப்படி நம்முடைய ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி பட்டப்படிப்பு படிப்பதற்காக அதிகமான கல்லூரிகளை திறந்த ஒரே அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். எங்களை பார்த்து ஸ்டாலின் சேலஞ்ச் பண்றார். அண்ணா திமுக ஆட்சியில் 5% பணிகள் நிறைவேற்றப்பட்டது. இதெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியல, தெரிஞ்சா தானே பேசுறதுக்கு. தெரியாத முதலமைச்சர் நாம தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். அதனாலதான் இந்த புள்ளி வரம் தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே. அண்ணா திமுக ஆட்சியிலே கல்வி சிறந்தது, கல்வி வளர்ச்சிப்படுத்தது. இந்தியாவிலே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு என்ற பெருமை 2019-20 அடைந்தோம். இன்றைக்கு தமிழகத்திலே பல்வேறு துறைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு துறையும் சிறந்த நிர்வாக திறமையின் காரணமாக தேசிய அளவில் அதிக விருதுகளை பெற்ற ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, மின்சாரத்துறையிலே தேசிய விருது, போக்குவரத்து துறையிலே தேசிய விருது, உயர்கல்வியிலே தேசிய விருது, சமூக துறையிலே தேசிய விருது, இன்றைக்கு கூட்டுறவுத்துறையிலே தேசிய விருது, இன்றைக்கு வேளாண்மை துறையிலே உணவு தானிய உற்பத்தி அதிக அளவிலே உற்பத்தி செஞ்சு தேசிய கிறிஸ்கர்மான் என்ற உயர்ந்த விருதை தொடர்ந்து 5 முறை பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 5 முறை தேசிய விருதுகளை பெற்றோம். இது அதிமுக சாதனை. சேலஞ்சு என்று சொல்கிறீங்களா? இப்படி நாங்க சேலஞ்சு விடுறோம். இப்படி உங்களுடைய ஆட்சியில ஒவ்வொரு துறை வாரியாக தேசிய விருதுகள் பெற்ற வரலாறு உண்டா? உள்ளாட்சி துறையில 140 விருதுகளை பெற்றிருக்கின்றோம். ஒரு விருது 2 விருது 140 விருதுகளை பெற்று சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் என்று நிரூபித்து காட்டுகிறோம். ஸ்டாலின் அவர்களே, எங்களை பற்றி, எங்களுடைய ஆட்சி பற்றியா சேலஞ்சு பண்றீங்க? சொல்லுங்க, உங்களுடைய ஆட்சியில் என்ன செய்தீர்கள்? சேலம் மாவட்டம் எடுத்துங்க. சேலம் மாவட்டத்தில் நகரத்தில் எத்தனை பாலங்கள், கூட்டுக்குடி திட்டம், வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியிலே கிராமத்திலிருந்து நகர வரை பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். மலை பகுதிக்கு சாலை வசதி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்.
இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சிறப்பான சாலைகளை அமைத்து கொடுத்திருக்கின்றோம். இன்றைக்கு மத்திய தரவழி போக்குவரத்துறை அமைச்சர் ஒரு 5 ஆண்டுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது இந்தியாவிலே தார் சாலை அதிகம் நீளமுள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்று பெருமையோடு சட்டமன்றத்தில் பேசினார், நாடாளுமன்றத்தில் பேசினார். இது அதிமுக சாதனை. வரலாறு தெரியாமல் இன்றைக்கு முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கின்றார். ஸ்டாலின் அவர்களே, ஆட்சி அதிகாரம் கையிலே இருக்கின்றது. அதனால் நீங்கள் போற பக்கம் மக்களை அழைத்து கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். எதிர்க்கட்சி என்று வருகின்ற பொழுது திமுக என்ற கட்சி அடையாளம் தெரியாமல் போய்விடும். அந்த அளவுக்கு ஊழல் மலிந்து இருக்கின்றது. ஊழல் துறையே கிடையாது. இன்னைக்கு நகராட்சி குடிநீர் வழங்கல் துறை பணியாளர்கள் நியமிப்பதில் சுமார் 800 கோடிக்கு மேல ஊழல். இன்றைக்கு ஈடி அதை கண்டுபிடித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் அதிகாரி மீது எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று 2 முறை மாநில அரசுக்கு இன்றைக்கு கடிதம் கொடுத்திருக்கிறது. இதுவரைக்கும் அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கவில்லை. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல தமிழகத்தில் டாஸ்மாக் கடை 6000 கடைகள் இருக்கின்றன. அந்த டாஸ்மாக் கடையில் ஒரு நாளைக்கு ஒரு நாட்களுக்கு 1.5 கோடி பாட்டில் விற்கிறது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமாக வசூல் பண்றாங்க. அப்படி ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டிலுக்கு 10 ரூபா வசூல் பண்ணா 15 கோடி ஒரு நாளைக்கு மேலிடத்துக்கு போவதாக பரவலான செய்தி. மாசத்துக்கு 450 கோடி, 4 ஆண்டுக்கு 22,000 கோடி கொள்ளை எடுத்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இந்த அரசாங்கம் தொடர வேண்டுமா? அது மட்டுமல்ல, 2 ஆண்டுக்கு முன்பு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் இருக்கின்ற நிதியமைச்சர் திரு பல்வேலி ஜெயராஜன் அவர்கள் ஆடியோவில் ஒரு செய்தி வெளியிட்டார். திரு சபரீசன், திரு உதயநிதி ஸ்டாலின் 30,000 கோடி கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருக்கின்ற செய்தி தமிழ்நாடு முழுவதும் அதிர்வலை ஏற்படுத்தியது. இன்று வரை முதலமைச்சர் மறுக்கவில்லை. இப்படி ஊழல் ராஜ்யம் செய்கின்ற அரசு தேவையா? அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் பல திட்டங்களை நிறுத்திவிட்டார்கள். தாலிக்கு தங்கம், ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்கள், வயது வந்த பெண்கள், பொருளாதார சூழ்நிலையின் காரணமாக திருமணம் தடைப்படுவதை மாண்பு அம்மாவுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் மாண்பு அம்மாவில் சிந்தனையிலே உதிக்கப்பட்ட அற்புதமான திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டம், திருமண உதவி திட்டம் 20,000 50,000 அந்த திட்டத்தை நிறுத்திவிட்டார்கள். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தால் அந்த திட்டம் தொடரும். அந்த திட்டத்தில் இருக்கின்ற மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை வழங்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி வழங்கப்படும். அதே போல ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் நம்முடைய சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் பட்டு சேலை வழங்கப்படும். ஒவ்வொரு தீபாவளியும் பட்டு சேலை வழங்கப்படும். அதோடு கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழைகளுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு வீட்டுமனையே இல்லாமல் இருந்தாலும் அரசாங்கமே வீட்டுமனை வாங்கி அவளுக்கு பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே அற்புதமான காங்கிரீட் வீடு பட்டியலின மக்கள், அருந்திதர மக்கள், ஆதிராட மக்களுக்கு வழங்கப்படும். அதே போல அந்த பட்டியலின மக்களத்திலே திருமணமாகி தனி குடித்தனம் போய்கின்ற பொழுது அவளுக்கு குடியிருப்பதற்கு வீடு இல்லாமல் இருக்கின்றார்கள். எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். அப்படி அந்த திருமணமாகி தனி குடித்தனம் போகின்றவர்களுக்கும் அவர்களுக்கும் மனையிடம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அந்த பட்டியலின மக்களுக்கு கொடுக்கப்படும். அதோட நெசவாளர்கள், அந்த நெசவு தொழில் செய்கின்றவர்கள் இன்றைக்கு அந்த தொழில் சரிவடைந்திருக்கின்றது. அந்த தொழில் சிறக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அனைத்து நடவடிக்கை எடுக்கப்படும். விசைத்தறி தொழில் நலிந்திருக்கின்றது. அந்த தொழில் சரிவிலிருந்து மீட்டெடுக்க உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது விவசாயிகளுக்கு ஒரு பொற்காலம் குடிமராமத்து திட்டம், அந்த அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து தமிழகத்திலே 14,000 ஏரிகள் பொதுப்பணித்துறையின் கீழ் இருக்கின்றது. 26,000 ஏரிகள் ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக இருக்கின்றது. அதில் 14,000 ஏரிகள்
பொதுப்பணித்துறையில் இருக்கின்ற ஏரிகளிலே சுமார் 8000 ஏரிகள் தேர்வு செய்யப்பட்டு அதற்காக சுமார் 1240 கோடி கொடுத்து அதில் இருக்கின்ற வண்டல் மனை விவசாயிகள் விலையில்லாமல் அள்ளி சென்றார்கள். ஒரு பக்கம் விவசாயிய நிலம் இயற்கை, இந்த வண்டல் மண்ணால் இயற்கை வளம் பெற்றது. இன்னொருவரும் ஏரி ஆழமாகிச்சு. அதனால் மழை காலத்தில் பெய்கின்ற நீர் ஒரு சொட்டு நீர் வீணாகாமல் இந்த ஏரியிலே தேக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியது அரசாங்கம், அதிமுக அரசு. குடிமராமத்து திட்டம் அற்புதமான திட்டம், அந்த திட்டத்தையும் நிறுத்திவிட்டார்கள். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தால் இந்த ஏரிகள் குளங்கள் அனைத்தும் தூர்வாரப்படும். விவசாயிகள் விலையில்லாமல் அந்த வண்டல் மண்ணை அள்ளி செல்லலாம். அதே போல ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிற 26,000 ஏரிகள், அனைத்து ஏரிகள் குளம் குட்டைகள் அனைத்தும் தூர்வாரப்பட்டு மழைக்காலத்திலே நீர் நிரம்பி நிலத்தடி நீர் உயர்வதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஓடையின் குறுக்கே தடுப்பன, நதியின் குறுக்கே தடுப்பன, பெய்கின்ற மழை நீர் வீணாகாமல் அங்கே தேக்கி வைத்து நிலத்தடி நீரை உயர்த்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி சாதனை மேல் சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்.